எனக்கும் சித்தார்த்க்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற விஷயத்த அவங்க தாத்தா கிட்ட பேச தானே வந்திருக்கோம். இப்ப என்னடானா வேற ஏதோ பேசிட்டு அத பேசாம விட்டுட்ட. ஏய், அதுக்கான சூழ்நிலை எங்க இருந்துச்சு? வீடு முழுக்க அவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல போய் இத பேச முடியுமா? முதல்ல ரம்யா நிச்சய பேச்செல்லாம் முடியட்டும். இந்த நேரத்துல நாமளும் போட்டிக்கு வந்த மாதிரி உங்க கல்யாணத்தை பத்தி பேசினா அது நல்லா இருக்குமா? இப்பதான் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருக்கோம்ல, இன்னொரு நாள் பேசிக்கலாம். புரியுதா? ஏமா தாத்தா ஒத்துக்குவார் தானே? உன்ன மாதிரி பொண்ண யார் தான் ஒத்துக்க மாட்டாங்க? நீயும் அவனும் பழகுறது இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியும். சித்தார்த்தும் உன்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் சிரிச்சு பேசி நல்லா பழகுறான். எனக்கு தெரிஞ்சு இது நல்லபடியா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ சித்தார்த்த நினைச்சாதான் கொஞ்சம் யோசனையா இருக்குமா. அதெல்லாம் அப்படிதான். நம்ம பேச்ச ஆரம்பிக்கும் போது அவன் மனசு மாறுவான். கண்டிப்பா அது நடக்கும். அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சு? அம்மா 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 என்னமாச்சு? அம்மா அம்மா இருமா, நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன். வேணாடா, நீ அக்காவை கூப்பிட்டனா அவ ஊரையே கூப்பிட்டுருவா. இங்க பாரு, அந்த பெட்டிக்குள்ள நம்ம ஊரு டாக்டர் கொடுத்த மாத்திரை இருக்கு. அதை எடு, அது போட்டுக்கிட்டா சரியாயிடும். அம்மா இந்த மாத்திரையாம்மா? ஆமா, இதுதான். தண்ணி எடு. அம்மா இந்தாம்மா. அம்மா என்னம்மா பண்ணுது? அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா ஏமா எந்திரிச்சிட்ட? படுத்துக்கோமா. இல்லப்பா, கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லனா என்னம்மா, படுத்துக்கோமா. ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. அண்ணலக்ஷ்மி,
நீ என்னென்னமோ யோசிச்ச. நானும் அதெல்லாம் கேட்டு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு விதி விட்டுருமா என்ன? சித்தார்த்துக்கும் பொம்மைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது கல்யாணங்கிறதெல்லாம் கனவுதான்னு தோணுது. உன் புள்ள வளர்ந்து ரொம்ப ஒசரத்துல இருக்கான். ஆனா எங்க நிலைமை அப்படியெல்லாம் இல்ல, சாதாரணமா இருக்கும். நம்ம ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அச்சாரமா நீ என் கையில கொடுத்த நகையை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நீ தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காம என்ன மன்னிச்சிடு. அம்மா ஆ, அக்கா வந்து சொல்லி கொஞ்சம் ஆஸ்பத்திரியில போய் பார்த்துட்டு வந்துடலாமா? பாத்துக்கலாம்டா. இப்ப அது என்ன முக்கியமா? முக்கியம் இல்லையாம்மா? உன் உடம்பு முக்கியம் தானம்மா? முக்கியம் தாண்டா. ஆனா அவளை தொல்லை பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். என்னம்மா இப்படி பேசுற? பாத்துக்கலாம்டா, நீ படி. பிள்ளையாரப்பா, இந்த வயித்து வலி என்ன பாடா படுத்துது. நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு தெரியல. அதுக்குள்ள பொம்மைக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். கோபியோட எதிர்காலத்தை அவதான் பாத்துக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் நீதான் துணையா இருக்கணும். அவ வரட்டும். நல்லா வான் பண்ணி விட்டாதான் அவ அடங்குவா. ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. ஐயோ, கண்டிப்பா வேம்பு சாரு நம்மள பிடிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்காரு. சித்தார்த்தா இல்ல சிங்கமான தெரியல, இப்படி கொலவெறியோட நடந்துட்டு இருக்காரு. ஓ, ஓடுறியா? ஓடு. வராமையா போயிடுவ. எப்படி ரூமுக்கு வந்துதானே ஆகணும். தர்ஷினி தர்ஷினி, இங்க பாரு, இங்க பாரு. என்ன என்ன என்ன? இங்க பாரு, வேம்பு சாரு அவர் ரூமுக்கு வெளியே நடந்துட்டு இருக்காரு. அந்த ரூமை தாண்டி தானே நான் எங்க ரூமுக்கு போயாகணும். இங்க பாரு, தெரியாம நான் ஒரு ஆர்வத்துல அந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டேன். அதுக்காக தான் என்ன அவரை திட்டுறதுக்காக காத்திருக்க மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு தர்ஷினி. சேச்சே, நீ வேற. அதெல்லாம் அண்ணன் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. போ, போய் படுக்கிற வழிய பாரு. நிஜமாவா சொல்ற? ஆமா, ஓ பூமி, போய் படு. எனக்கும் தூக்கம் வருது. போ. பிள்ளையாரப்பா, இப்படி ஒரு இக்கட்ல என்ன மாட்டி விட்டுட்டியே. எனக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? பொம்மி, உனக்கு அறிவே இல்லடி. நீயா பண்ணிட்டது தானே இது. உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் வேணும். விநாயகனே, வினை தீர்ப்பவனே, குணாநிதியே, குருவே சரணம். விநாயகனே, வினை தீர்ப்பவனே, நீதான் என்ன காப்பாத்தணும், காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும். பிள்ளையாரப்பா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. அழக்கூடாது, அழக்கூடாது. நான் அழமாட்டேன். அழக்கூடாது, ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். பிள்ளையாரப்பா, என்ன காப்பாத்து. பம்பி பம்பி போற. ஆகாது. ஏய், என்னையா? உன்னதான். இங்க வா. என் வீட்டுக்குள்ள என்னையே கேலி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? அதெல்லாம் இல்ல. என்ன இல்ல?
சும்மா நடிக்காத. வீட்ல எல்லாரும் உன்னை தலையில வச்சு கொண்டாடினா அதுக்காக உன் இஷ்டப்படியெல்லாம் இங்க நடந்துக்க முடியும் நினைக்காத. புரியுதா? புரியுது. என்ன புரிஞ்சுது? அப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு புரியுது. வீட்ல இருக்கிறவங்க என்ன பத்தி சொல்லிருக்காங்கல்ல? என்ன சொல்லிருக்காங்க? வேம்பு சாரு. என்னது? ஐயோ சாரி சாரி, சித்தார்த்த சாரு ரொம்ப கோவமானவர்னு சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்கல்ல? இங்க பாரு, இனிமே ஸ்வீட் கொடுக்கறத ஆட்டம் போடுறதுன்னு ஏதாவது பண்ணுன தொலைச்சிருவோம். போ. அப்பா புள்ளியாரப்பா, இந்த நேரத்துக்கு நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருப்பேன் போல இருக்கு. அப்பா இனிமே இவர்கிட்ட வம்பே வச்சுக்க கூடாது. ரம்யா வேற ஆ, சூப்பர். இது சீக்கிரம் லொகேஷனை படிக்க போகணும். எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்ட்டு படிச்சு படிச்சு என்னத்த சாதிச்சிட்ட? ரம்யாவோட இந்த போட்டோ மட்டும் வெளியில வரட்டும். அவளோட ஃபேன்ஸ் எல்லாம் மிரள போறாங்க. ரெடி? ஏய் நிறுத்து. என்ன? இப்பதான் ரூம்ல அப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன். ஒரு பயங்கரமான கான்செப்ட் மாட்டி இருக்கு. இத மட்டும் நான் ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டா என்ன யாராலையும் கையிலேயே பிடிக்க முடியாது. முதல்ல கான்செப்ட சொல்லு, அதுக்கப்புறம் உன்னை கையில பிடிக்க முடியுமா முடியாதான்றத நாங்க சொல்றோம். ஒரு பெரிய காடு. காடுனா சாதாரண காடு இல்ல, மிக பெரிய காடு. அதுல கொடூரமான விலங்குகள், பெரிய பாம்புகள், உயிரையே குடிக்கும் பூச்சிகள், ஆளையே அசர வைக்கும் மரங்கள், விசித்திரமான செடிகள், இப்படி எல்லாம் இருக்கிற காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு 18 பேரு மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஆயுதங்களோ சோறோ தண்ணியோ எதுவுமே கிடையாது. அவங்க ரொம்ப போராடி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அந்த காட்டை விட்டு வெளியில வரணும். இதுக்கு நடுவுல அந்த 18 பேருக்குள்ளேயே நடக்கிற சண்டைகள், கோபங்கள், சந்தோஷங்கள், ஏமாற்றங்கள், இப்படி பல தருணங்களையும் தாண்டி எப்படி நல்ல விதமா வெளியில வராங்கன்னு நான் யோசிச்சேன். ஏய் தர்ஷினி, ஜாக்கிரதை, வடிக்கிற போது சோப்பு தண்ணி. சரி பொம்மி. ஐயோ, எதுக்காக வேம்பு சார் ரூமுக்கு போற? நானே பயந்துட்டு கதவை தட்ட போறேன், நீ வேற பயமுறுத்துற. ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன தெரியும்? நைட்டு நீ தானே திட்ட மாட்டாருன்னு சொன்ன. வாங்கின திட்டுல நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. இன்னும் எனக்கு பயமே தெரியல தெரியுமா? எனக்கு அவசரமா டாங்கல் எடுக்கணும். வினய் என்ன கேட்டாங்க, அதுக்கு தான் வந்தேன். என்ன? வினய் என்ன கேட்டாருன்னு டாங்கல் எடுக்க வந்தேன். உங்களை காணோன்னதும் நானே எடுத்துக்கிட்டேன். என் ரூம்குள்ள எதை எடுக்கிறதா இருந்தாலும் என்ன கேட்டு எடுக்கணும், புரியுதா? திடீர்னு நான் பார்க்கும்போது காணாம போயிருந்தா நான் என்ன பண்றது? எனக்கு வெச்சது வெச்ச இடத்துல இருக்கணும் எப்பவுமே, புரியுதா? இல்ல, கதவை தட்டின உங்களை காணோன்னு தான் எடுத்தேன். தட்டி திறக்கலன்னா வெயிட் பண்ணணும். நான் தான் பாத்ரூம்குள்ள இருந்தேன்ல, எப்படி கேட்கும்? இந்த வீட்ல யாருக்கு என்ன சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. திரும்ப திரும்ப கோவப்படுத்துற மாதிரியே பண்றீங்க. உங்க டாங்கல் எங்கேயே இருக்கட்டும், எனக்கு வேண்டாம். கதவை சாத்திட்டு போ. தாத்தா பாருங்க தாத்தா, அண்ணனு. என்னாச்சு என்னாச்சு? அழாத, சொல்லு. இல்ல தாத்தா, வினய் என்ன டாங்கல் கேட்டாருன்னு எடுக்கிறதுக்காக உள்ள போனேன்.
அண்ணன் குளிச்சிட்டு இருந்தாரு. நான் எடுத்துட்டு அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சா அதுக்கு என்ன கண்டபடி திட்டுறாரு. நான் என்ன தத்த பண்ண? டாங்கல் தானே எடுத்தேன். உனக்கு தான் சித்தார்த்த பத்தி நல்லா தெரியுமே. அவன் தான் தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கானே. அந்த வட்டத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறாமா. ஆனா உண்மை என்னன்னா அவன் அன்புக்காக ஏங்குறவன் தான். இங்க பாரு, அண்ணன் தானே திட்டினா, வேற யாரும் இல்லையே. ஆமா ஆமா, இப்படியே சொல்லி என்ன சமாதானப்படுத்துங்க. அண்ணன் வந்து தங்கச்சிக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பாப்பாங்க. இவர் என்னடானா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டி திட்டி அழ வைக்கிறாரு. சொன்னா கேளுமா, விடுமா, தாத்தா இருக்கேன்ல, வா போலாம் வா. இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு சொந்த தங்கச்சியவே திட்டுறாரு வேம்பு சாரு. அப்போ நம்மள திட்டினதெல்லாம் ஆச்சரியமே இல்ல. ஐயோ, சாரி சித்தார்த்த சார். நான் தான் பார்த்துன்னு முன்னாடியே சொன்னேனே, நீங்க தான் பார்க்கல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு முடிக்கிறத பாரு. ஏன் தான் இவர்கிட்டயே போய் மாட்றான்னு தெரியல. எப்படி எல்லாரையும் கோவப்பட்டு தொர்த்துன்னு துரத்துறாரு? அப்படி என்ன பெரிய ரகசியத்தை இந்த ரூம்குள்ள வச்சிருப்பாரு அந்த வேம்பு சாரு? பேசாம நைஸா பாத்துருவோம். அப்பதான் மனசுக்கு சமாதானம் ஆகும். பூமி கலக்கு, உனக்கு சொல்லியா தரணும்? துடைக்கிற மாதிரியே போயிருவோம் உள்ள. வேம்பு சாரு சுத்தமா தான் வச்சிருக்காரு. யாரையும் உள்ள விடாம அவரே ரூம தொடன்னு தொடக்கிறாரு போல இருக்கு. அதுவும் எக்ஸசைஸ் தான் போல இருக்கு. ஐயோ, அடியே பொம்மி, நல்ல வேலை நீதானா? நான் கூட அந்த வேம்பு சார் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். வேம்பு சாரு ரூம்லயே இல்ல. இந்த கண்ணாடி கூட அவர மாதிரியே நம்மள பயமுறுத்துது. ஏய், இங்க வா, இங்க வான்னு சொல்றேன்ல. நான் தான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமும் உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? இத பாரு, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பத்தி சொல்லிருக்காங்களா?
ஆமா சொல்லிருக்காங்க. இத பாரு, இனிமே என்கிட்ட நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்புறம் அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவேன். போ. பெரிய இவரு ரொம்ப தான் மிரட்டுறாரு. உங்களை பார்த்தாலே எல்லாரும் ஓடுறாங்க. அது அசிங்கம்னு கூட உங்களுக்கு தெரியலையா? எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா ஆசையா வந்து பேசணும், சிரிக்கணும். உங்களுக்கு வேம்பு சாருன்னு பேர் வச்சதுக்கு பதிலா பாம்பு சாருன்னு வச்சிருக்கலாம். எல்லாரையும் கொத்து கொத்துன்னு கொத்துறீங்க. அதான் பாம்பை கண்டா படையும் நடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இது தப்பு வேம்பு சார், கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஹை, இத எங்க வச்சிருக்காரா? ஐயோ, வேம்பு சார் ரூம்ல இருக்கிற எல்லாமே நல்ல பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு.